அரவிந்தா செருப்பு கழட்டி ஃபுல்லாக தள்ளிட்டு இருங்க பின்னால். சீட் ஓகே தானே அரவிந்தா? ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. ஓகே, லைட்டாக பிரேக்கு. இந்த 1லேருந்து 5 கீர் மட்டும் போடுங்க அரவிந்தா. ஓகே தானே அரவிந்தா? கிளியர் தானே? அதுக்கு ஒரு செக் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். 5வது கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். 4வது கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். 2வது கீர் நியூட்ரல் பண்ணுங்கள். 3வது கீர் நியூட்ரல் பண்ணுங்கள். கிளியர் தானே? இல்லைண்ணா வாய்ப்பு இல்லைண்ணா, நான் சொல்லிட்டேன். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடு. லட்சம் காலை எப்படி எடுக்கணும்? ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணலாம். சீட் பெல்ட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். என்னடா இல்லை, அவன் சீட் பெல்ட் போடவே இல்லை சொன்னீங்களா? என்ன வேலை? இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்குவோம். இண்டிகேட்டர் ரைட்டில் கிளச்சிலேருந்து கால்வாசி கால் விடுங்க. அவ்வளோதான், அப்படியே பிடிக்கும். கால்வாசி அப்படியே பிடிக்கும். வண்டி போகும். இன்னும் ஒரு மூவ்மெண்ட் எடுக்கும். இப்போதான் எக்ஸைட் யூஸ் பண்ணிடாத. வண்டி போகட்டும். லெஃப்ட் நம்ம இப்போதான் லைட்டாக எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்னு காலை எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் நியூட்ரல் பண்ணி மறுபடியும் காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸிலேட். காலை எடுத்து வெளியே எடுத்து மொத்தமாக எடுத்து லைட்டாக எக்ஸிலேட். இந்த ரோட்லேயே போனால் வேலை, அங்கே வேணாம். இது அரவிந்து அது வேலுன்னு அது வாயில் வந்துடுது. சரியா? இதுலேயே போகலாம் அரவிந்தா. இதுலேயே போகலாம். லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிளச்சை விட்டுரு அரவிந்தா. அரவிந்தா கிளச்சை விட்டு லைட்டாக எக்ஸைட். சாமி வந்துடும் கூப்பிட்றாரு. பிடிச்சிட்டு வந்துடுறேன். அரவிந்தா எக்ஸைட் காலை எடுக்கணும் அரவிந்தா. ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும் அரவிந்தா. போகலாம். எக்ஸைட்னு காலை எடுத்து அரவிந்தா. ஆனால் கிளச்சை பிடிக்கலையே அரவிந்தா. ஓகே வர பேன அரவிந்தா. பின்னால் எவ்வளோ ஜாலியாக உட்காண்டதும் அதே மாதிரி போகலாம். சரியா? ஓகே. பட் லைட்டாக காலை எடுத்துட்டு லைட்டாக எக்ஸைட். இல்லை வரப்பே வேணாம். சரியா? அந்த ரோட்டு போய்க்கலாம். இண்டிகேட்டர்லாம் போடாத. எக்ஸைட் மட்டும் யூஸ் சரியா? இங்கேருந்து இந்த ரோட்டுக்கு வரக்கலாம். இண்டிகேட்டர் போட்டு பின்னால் அவங்க டிப்ரெஷன் பண்ணக்கூடாது. சரியா? அங்கே வண்டி நிற்கிதா? லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். இல்லை போகலாம். 20க்கு மேலே தான் இருக்குது. காலை எடுத்து எக்ஸைட்ரு. பட் எக்ஸைட்டரில் பெருவிரல் மட்டும் தான் படணும். அதை மெயினில் வச்சுக்கணும். கிளச்சை ஃபுல்லாக விட்டுரு. மறுபடியும் லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். ரைட் பிரேக்கை விட்டுட்டு மறுபடியும் எக்ஸைட். கிளச்சை விட்டுட்டு தான் கிளச்சை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். எக்ஸைட்னு காலை எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். நியூட்ரல் பண்ணி 4வது கீர். பிரேக் இடையில பிடிக்கக்கூடாது. ஸ்பீடாக போகிறக்காக தான் கீரே மாற்றுறோம். அதுக்கிடையில் பிரேக் பிடிச்சுன்னா வந்தது. ஸ்டேரிங் ஆட்டக்கூடாது. சரியா? ஸ்டேரிங் ஆட்டக்கூடாது. நாங்கள் திருப்ப முடியாது அரவிந்தா. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. நியூட்ரல் பண்ணி 3வது கீர். மறுபடியும் காலை எடுத்துட்டு எக்ஸைட். இல்லை காலை எடுத்துட்டு தான் எக்ஸைட் யூஸ் பண்ணணும். சரியா? இல்லை மெதுவாக அரவிந்தா மிதிக்கக்கூடாது. கீழே இறக்கு காலை. ஹார்ன் அடிச்சுட்டு அரவிந்தா டக்குன்னு திருப்பக்கூடாது. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். லைட்டாக பிரேக் ஃபுல்லாக கிளச். நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். மறுபடியும் காலை மெதுவாக எடுத்துகிட்டு எக்ஸைட்.
எக்ஸிலேட்ரு, இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு, இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு. காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரு பண்ணி போகலாம். காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட்ரு. போதுதான். மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச், லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச், நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். லைட்டாக தான் பிரேக்கு, மிதிக்கக்கூடாது. பிரேக்கையும் எக்ஸைட்டையும் போட்டு மிதிக்கக்கூடாது. நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போட்டிருக்கணும் அரவிந்தா. போகலாம். காலை எடுத்துகிட்டு எக்ஸைட். அரவிந்தா எக்ஸைட்டருக்கு பெருவிரல் தான் வைக்கணும். பிரேக்லேருந்து மாறும்போது மாறக்கூடாது. பிரேக்குக்கும் பெருவிரல் தான் வைக்கணும். போகலாம். போட்டலாம்ப்பா. யாரை போடலாம்? சந்திர சொல்லுவாங்க. பொருளா நாலு நாள் போட்டோம். ரிலாக்ஸ். கார் அடிக்கணும். ஸ்லோ. அவங்க குறுக்கு வராங்க. இதெல்லாம் சுச்சுவேஷன் யூஸ் பண்ணணும். லைட்டாக பிரேக் பிடிக்க ஆரம்பிச்சிடணும். காலை எக்ஸைட் செய்ய போயிருக்கக்கூடாது. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. ஸ்பீடு 20 கீழே வருது. நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். டக்குன்னு ஸ்பீட் பண்ணி செகண்ட் கியர். மறுபடியும் திருப்பிக்கலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணாத. லைட்டாக டச் மட்டும் பண்ணு. டச் பண்ணி போகும். எக்ஸைட் டச் பண்ணி போகும். போகுதான். ரைட்டு. போட்டுற உடனே எப்படி இப்போ இதை ஜாகாதான் போகலாம். எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டு, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டு, இன்னும் கொஞ்சம் அப்படி மெதுவாகவே போகலாம். இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கோம். நம்ம நிறுத்தணும். சரியா? லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டால் மிரர் யூஸ் பண்ணுவோம். ஆரம்பிச்சா சரியா? போட்டவுடனே வண்டி திருப்பக்கூடாது. சரியா? இன்னும் கொஞ்சம் அப்படியே பிரேக் பம்ப் பண்ணால். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். ஓகே. இல்லை அவன் சலாம் சொல்கிறான்ப்பா, நீ சொல்ல மாட்டேங்கிற. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறேன்னா அவன் சலாம் சொல்கிறான். என்ன வரட்டா? ஓகே வந்துடுறேன். சரி இந்த மாதிரி வந்துடுவேன். பிரச்சனை இல்லை. அரவிந்தா மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுறோம். கிளச்சிலேருந்து கால் எடுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். பிரேக் விட்டால் வண்டி போயிடும். இதுதான் நம்மளோட லைட்டாக எக்ஸிலேட்டர், இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர்ந்து கால் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். ஸ்டேரிங் திருப்பிகிட்டே இருக்கக்கூடாது அரவிந்தா. அது நேர் சரியா? அது 4 நாளில் வந்துடும். சரியா? ஹார்ன் அடிச்சிருக்கலாம் அரவிந்தா. இன்னும் கொஞ்சம் லைட்டாக அப்படி மெயில்டாக எக்ஸிலேட்டர், மிதிச்சிடாத. மெயில்டாக போகலாம். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. எத்தனை தடவை கீர்லாம் ஒன்றும் இல்லை அரவிந்தா. அவ்வளோதான். பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு எக்ஸைட் யூஸ் பண்ண போயிடலாம். அவ்வளோதான். அரவிந்தா போட்டலாம். கொஞ்சம் நீ தாண்டா போட்டலாமாண்ணே. இப்போ என்ன ஒன்று அரவிந்தா? அடுத்தது போட்டலாம். லெஃப்ட் வரக்கூடாது அரவிந்து. ஸ்டேரிங் ஃபஸ்ட் ஆண்டா கையிடும். 2 கை எடுத்துரு. கை கீழே வை. கால் மேலே வை. நான் எத்தனை விரலில் பிடிச்சிருக்கேன்? ஏன்னா தம்பி நீ எத்தனை விரலில் பிடிக்கிற? இப்போ நீ இப்படின்ட்டே வர. ஸ்டார்ட் கீர் போடுங்க. ஸ்டேரிங் பிடிக்காது, விட்டு பிரச்சனை இல்லை. காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டர். வண்டி எப்படி போகுது அரவிந்தா? புரியுது. நீ என்ன பண்ண அரவிந்தா? அது இருக்கக்கூடாது. சரியா? பிடிச்சிக்கோ. என் கை இங்கே வரவே கூடாது அரவிந்தா. அதை மெயினில் வச்சுக்கோங்க. சரிங்களா? பட் நீ செகண்டே தான் நான் அதை ஏற்றுக்கிறேன். வண்டி லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். டக்குன்னு பிரேக்கை விட்டுரு, கிளச்சை விட்டுரு, லைட்டாக எக்ஸிலேட்டர். புரியுதா கான்செப்ட்டு?
என் கை இங்கே வரக்கூடாது அரவிந்தா. சரி மிதிக்க வேணாம், பாவம் இது குழப்பம் போயிட்டு இருக்கிறாரு. அந்த சுச்சுவேஷன் நீ தானே தங்க ஃபீல் பண்ணணும். நமக்கு வண்டி நெருங்கலை, இடிச்சிருவோம், இடிக்க மாட்டேங்கிறது நீ தான் ஃபீல் பண்ணணும். இவருக்கு ஒரு காரம் அடிச்சிருக்கணும். கரெக்டாக பட் ரிலாக்ஸ் மெதுவாக போட்டுக்கலாம். இங்கே தான் இருக்குது, நம்மளே போடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, ரிலாக்ஸ், நெருங்கக்கூடாது. இப்போ ஸ்பேஸ் இருக்கா, இப்போ லைட்டாக டச் பண்ணுங்க. மிதிச்சின்னா ஸ்பீடாக போகண்டா தம்பி, மிதிக்க வேணாம். இல்லை அவரை விட்டு பாவம். ஸ்பீடு எவ்வளோ போகுது அரவிந்தா? எடுத்து கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சு பிடிக்கிறோம். போகலாம். அவரும் பாவம் தான். என் கை ஸ்டியரிங்க்கு வரக்கூடாது அரவிந்தா. மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. சரியா, நியூட்ரு பண்ணி டக்குன்னு சரி போட்டுக்கோ, தப்பு இல்லை. மறுபடியும் காலை எடுத்துட்டு எக்ஸிலேட்டர், மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. லைட்டாக மறுபடியும் பிரேக் விட்டுட்டு கிளச்சிலேருந்து காலை எடுத்தால் வண்டி போகும். அதாவது இந்த மூவ்மெண்ட்லேயே இருந்தாலே செகண்ட் கியரில் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரியா, இதை மீறி வண்டி நின்றுட்டால் தான் ஃபஸ்ட்டு கியர். ஓகே, ஆனால் புரியுதா? மூவ்மெண்ட்லேயே இருக்கும்போது நம்ம செகண்ட் கியர் அழகாக போயிட்டே இருக்கலாம். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு மெயிலில் கிளச்சு ரிலீஸ் பண்ணிங்கன்னா வண்டி போகும். அப்படியே போகலாம். எக்ஸிட் மிதிச்சிடாத. மிதிச்சின்னா அப்புறம் அமேஸ் தான். ஓகே, சரியா, லைட்டாக மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. மறுபடியும் பிரேக் விட்டுட்டு கிளச்சிலேருந்து கால் எடுத்தால் வண்டி போகும். இது ஏன்னா பண்ணிகிட்டே இருக்கணும்னு கேட்டீங்கன்னா அது பண்ணால் தான் வண்டி ஆஃப் ஆகாது. சரியா, ஸ்லோவாக மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. மறுபடியும் விட்டுட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணால் போகும். மறுபடியும் எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி தேடிக்கு போகலாம். எக்ஸைட்டை மிதிச்சிடாத, டச் பண்ணி ஒரு ஃபீல் புரியுதா? இப்போ நீ வண்டி அங்கே மூவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு இப்போதைக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா உனக்கு? தெரியுது. வெயிட் பண்ணு, நீ 4 நாள் வெயிட் பண்ணணும். அப்படி பார்த்து சிரிக்க பிரச்சனா இல்லை இருக்குமா? நெருங்கக்கூடாது அரவிந்தா. மறுபடியும் லைட்டாக எக்ஸைட் 20க்கு மேலே தான் இருக்குது, தேடிக்கிலே போகலாம். இல்லை மறுபடியும் 20க்குள்ளே வருது, செகண்ட் கியர் போட்டுருக்கோம். போகலாம். கிளச்சை நீ தானே பிடிச்சேன், நான் எதுவும் பிடிச்சேன். பாதி பிடிச்சிங்க, அதுக்கப்புறம் நீ நான் லைட்டாக எக்ஸைட். நான் பாதி பிடிச்சேன், நீ பாதி பிடிச்சேன், அதெல்லாம் கிடையாது. நீ தான் பிடிக்கணும். சரியா, போகலாம். டக்குன்னு போடா, டைம் ஆச்சு, போயிட்டாங்க. தேர்ட் கியர் போடும். ஏன் பிரச்சனை? அப்படி தானே. ரிலாக்ஸ் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. இல்லை ஆட்டக்கூடாதுடா தம்பி. சைக்கிள்கார் வந்தாருன்னா வாயில் ஏற்று பார்த்துக்கலாம், ஆட்டக்கூடாது. அவர் இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டாரு, அப்படியே நேராக பிடிச்சிக்கிடா தங்க. லைட்டாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே தங்க. சும்மா ஸ்டேரிங் போட்டு திருப்பக்கூடாது. வண்டி ஆட்டிக்கு வருதுங்க, நான் ஸ்டேரிங் ஆட்டிருக்கேன்னா சும்மா பிடிச்சிட்டு இருக்கேன். அதை மெயினில் வச்சுக்கோங்க. சும்மா லைட்டாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இந்த ரோட்டை பொறுத்த வரைக்கும். போகலாம். ஸ்பீட் எவ்வளோ போகுது? எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரு பண்ணி போகலாம். காரணம் அடிச்சிருக்கோம். ஆட்டக்கூடாது. இல்லை அவங்க ஓட்டை பண்ணலாம் முடியாது, அவங்க பின்னால் தான் போகணும். மெதுவாகவே போகும். இல்லை அக்கா அங்கே வந்துடுறீங்களாங்க்கா? அப்போ ஒரு 5 நிமிஷம்க்கா, சிட்டி வேலைந்து வண்டி எடுக்கிறேன், வந்துட்டேங்க. ஓகேக்கா. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். அவ்வளோ மட்டும் நம்ம டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ணிடணும். போகலாம். லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரு பண்ணி நிறுத்திக்கலாம்.
வண்டி ஃபஸ்ட் கீர் போட்டு கிளம்ப தயாராகிக்கும். ஃபஸ்ட் கீர் போட்டு கிளம்ப தயாராகணும். கால் வாத்தி தான். அவ்வளோதான். டக்குன்னு எக்ஸிலேட்டர். இப்போ செகண்ட் கியர் போகலாம். இன்னும் கொஞ்சம் போகலாம். இன்னும் கொஞ்சம் தேர்ட் கியர். இல்லை இன்னும் கொஞ்சம் போகலாம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். அவர் இண்டிகேட்டர் போட்டார். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். அப்படியே நியூட்ரல் பண்ணி ஃபஸ்ட்டு கீர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டேரிங் ஃபுல்லாக லெஃப்ட்டு திருப்பாங்க. டக்குன்னு திருப்பி அப்படியே மாற்றி இன்னும் கொஞ்சம் வா அப்படியே வா. இப்போ மாற்றிக்கோ. அவ்வளோதான். லைட்டாக எக்ஸிலேட்ரு செகண்ட் போகலாம். இந்த ரோட்லேயே போகலாம். தேர்ட் கியர் இப்போ இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கோம். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். ரைட்லேயே போகலாம். பையன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்லேயே போகலாம். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். அண்ணா வந்துண்ணா இன்னும் கொஞ்சம் முன்னால் போகணும். ஐயோ எப்படி நிறுத்தி வச்சுருக்கீங்களா? ஃபுல்லாக திருப்பிக்கும். ஸ்டேரிங் ஃபுல்லாக திருப்பிக்கும். யூட்டன் தான் ஆகுமான்னு தெரியல. ஃபுல்லாக திருப்பி பிடிச்சிக்கும். தங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்துடுறா. ஃபுல்லாக கிளச்சை ரிலீஸ் பண்ணால் போகும். தங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்துடு. பிரேக் மட்டும் விடு. கிளச்சை கால் வச்சு விடுறாச்சா அப்படியே வச்சுக்க. கிளச்சை அப்படியே வச்சுக்கோ. பிரேக் மட்டும் விட்டுரு. கிளச்சை விடு. பிரேக் விட்டுரு. கிளச்சை அப்படியே வச்சுக்கன்னு தானே சொல்கிறேன். ஏன் கிளச்சை உள்ள கொண்டு போகிறேன்? அப்படியே மாற்றிக்க. லைட்டாக எக்ஸிலேட்டர் செகண்ட் கீர். லைட்டாக எக்ஸிலேட்டர் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் நிறுத்திக்கலாம். அப்படியே நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. அவ்வளோதான்.